இனாம் வக்ஃபுக்கு சொந்தமானது. இந்த இடத்துல நடக்கக்கூடிய கட்டுமான பணிகள் எல்லாம் உடனடியாக நிறுத்தணும்னு சொல்லக்கூடிய ஒரு உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் கொடுக்குது. இந்த உத்தரவு நகல்களை நம்முடைய அந்த இனாம் முத்தவலி என்ன பண்றாரு, வழக்கறிஞர் மூலமாக மாவட்ட ஆட்சியருக்கும் வருவாய்த்துறை எல்லாத்துக்கும் அனுப்பியும் கூட இன்று வரை அந்த கட்டுமான பணியை நிறுத்தல. இது மட்டுமில்ல, எவ்வளவு மோசமான ஒரு வேலையை செஞ்சிருக்காருன்னு பார்த்தேன்னு சொன்னா, சங் பரிவார் எதெல்லாம் செய்வாங்களோ அதை அனைத்தும் செஞ்சு மசாலா செஞ்சு வச்சிருக்கிறார். எந்த அளவுக்குன்னா, பாபர் மசூதியுடைய வழக்கில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்து, அதிசயமான தீர்ப்பு, சம்பந்தமே இல்லாம அந்த 3 பேருக்கு பிரிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சு. அதே போலதான் இந்த சித்தாம்பூண்டியினுடைய இந்த இடத்தை என்ன பண்றாங்கன்னு சொன்னா 4ஆ பிரிக்கிறாங்க. அதாவது 5 ஏக்கர் 42 சென்ட் அரசு கலைக்கல்லூரிக்கு சொல்லிட்டு 48 சென்ட் பக்கீர்சா குளத்துக்காக அது குளமாகவே விடுவதற்காகவும் 70 சென்ட் இடத்தை மட்டும் தர்காவுக்காக ஒதுக்கிட்டு, அதுல ஏற்கனவே சொன்ன இல்லையா முசாஃபிர் கான் சொல்லக்கூடிய ஒரு இடம் இருந்ததுன்னு, அந்த இடம் 4 சென்ட், அந்த 4 சென்ட்ல கோயில் கட்டுவதற்காக ஒதுக்கப்படுது. ஏண்டா எவன் அப்ப விட்டு சொத்து, நீ கோயில் கட்டுறத பத்தி எந்த விஷயம் தர இல்ல. ஆனா முஸ்லீம்களோட வக்ஃபு சொத்தை கொண்டு வந்து அதை பறிச்சு அரசியலமா எடுக்கிறது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு மத மோதலை கொண்டு உருவாக்குவதற்கு சூழலை ஏற்படுத்துவதற்காக சம்பந்தமே இல்லாம என்ன பண்ற, 4 சென்ட் கோயிலுக்குன்னு ஒதுக்குற. எதுக்காக ஒதுக்குற? அதன் மூலமாக அங்க கூடிய அண்ணன் தம்பியா பழகக்கூடிய இந்துக்களை முஸ்லீம் பிரச்சனை பண்ணிக்கணும் அடிப்படையிலையா? இப்படி மோசமான முறையில் என்ன பண்ணப்படுது, அந்த சொத்துக்கள் எல்லாம் மாற்றப்படுது. இப்படி முதல்வர் அவர்கள் திமுகவுடைய அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பல்வேறு நபர்கள் மீத இது போன்ற வக்ஃபு சொத்துக்களுடைய ஆக்கிரமிப்பு புகார்கள் இருக்குது, உடனடியாக தலையிட பண்ணும், அதையெல்லாம் மீட்டுக் கொடுக்கணும். எனக்கு முன்னாள் பேசின நபர் சொல்லும் போது சொன்னாங்க, இந்து ஆலயத்துடைய அமைச்சர் சேகர் பாபு அவர் இந்து ஆலயத்துடைய அந்த கோயில் சொத்துக்காக பண்றாரு, மீட்கிறார், நாங்கள் பாராட்டுறோம். ஆனால் அதே நேரத்தில் வக்ஃபு துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர் என்னோட வேலையில் நீங்க தெரிஞ்சுக்கங்க. இன்னும் ஒரு படிப்படி சொல்லணும்னு சொன்னா, இந்து ஆலயத்துடைய ஒரு வேலை அதே செஞ்சிக்கு பக்கத்தில் அவலூர்பேட்டை சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா, அதாவது 2 ஏக்கர் 7 சென்ட் அங்க மொட்டை மாரியம்மன் கோயிலுடைய ஒரு பிரச்சனை. அந்த இடம் யாருக்கு சொந்தம்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. வெறும் 0.30 சென்ட் இடத்துல மட்டும்தான் கோயில் இருக்குது. ஆனால் அந்த ரெக்கார்டுல கோயில் புறம்போக்குன்ற வார்த்தை இருக்குது. அதனால இந்து அறநிலையத்துறை என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அதுல கோயில் புறம்போக்குன்னு இருக்கிறதுனால அந்த 2 ஏக்கர் 7 சென்ட் முழுவதுமே என்னது அந்த மொட்டை மாரியம்மன் கோயிலுக்கு சொந்தம்னு சொல்லுது. ஆனால் வக்ஃபுடைய நிர்வாகம், வக்ஃபுடைய நிர்வாகத்தில் எல்லாத்திலையுமே, அதாவது மதரசா வக்ஃபு, தர்கா வக்ஃபுன்னு இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் அரசு புறம்போக்குன்ற வார்த்தை எழுதிட்டு அதையெல்லாம் அரசு சொத்துக்களாக மாற்றக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதை திராவிட மாடல் அரசு தடுத்து நிறுத்தி வகை மாற்றம் செய்வதை தடுத்து முறையாக அதை முஸ்லீம்களை ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடுவேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.